பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி அப்படின்னா எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம் லாஸ்ட் டைம் எது ஃபஸ்ட்டு படிக்கலாம், ஓகே, லாஸ்ட்டில் எது படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா பே பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக 200 மட்டும்தான். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் ரூம்ஸ் கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 11 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்கனாமியில் கண்டிப்பாக எது வரும் அப்படின்னா 5 இயர் பிளான் வரும், ஓகேங்களா, 5ஆம் திட்டம், ஓகேங்களா, 5ஆம் திட்டம் வரும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி அப்படின்னா என்ன, எக்கனாமி அப்படின்னா என்ன, ஓகேங்களா, ஜெனரல் டர்ம்ஸ், ஓகேங்களா. நீங்க கண்டிப்பா இப்பவே படிக்கிறீங்க அப்படின்னா 5 இயர் பிளானும் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பண்ணி படிங்க, ஓகேங்களா. கண்டிப்பா இதில் மார்க் கண்டிப்பா கேட்கலாம், ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால கண்டிப்பா கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, உங்களுக்கே தெரியும், வல்லபாய் பட்டேலோட சிலை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஓகே, வல்லபாய் பட்டேலை பத்தி சிலை ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ், ஓகேங்களா, நோபல் பிரைஸ் பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டினா கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேங்களா. 5 இயர் பிளான், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், ஓகேங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், ஓகேங்களா, விட்டமின் பத்தி படிங்க. நோய் அதாவது டிசீஸ், ஓகேங்களா, நோய் தடைக்காம பண்ணலாம். மரபியல் கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா மிஸ் ஆகும், ஓகேங்களா. விட்டமின்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ் வந்து விட்டமின்ஸ் குறைபாடு நோய் ஏற்படுது, எந்த பொருள் என்ன விட்டமின்ஸ் இருக்கு, நோய்கள், எந்த நோய் வந்து எப்படி ஒரு பரவுது, எப்படி தடுக்கலாம், அதுக்கு மரபியல், ஓகேங்களா. கண்டிப்பா மரபியல் கொஸ்டின்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா அதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. விட்டமின்ஸ் நோய் தடுக்காம பண்ணலாம், மரபியல், ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லயும் அவைலபிள், கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. 10வது புக்ல இருக்கு நினைக்கிறேன், 10வது புக்லயும் 11வது புக்லயும் இருக்கு, அந்த தகவல் ஃபுல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல கவர்னர் ஜெனரல், ஓகேங்களா, கவர்னர் ஜெனரல் பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. பிரிட்டிஷ்ல கவர்னர் ஜெனரல் பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க, அவங்களோட ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி படிச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா, அதாவது சேர சோழர் பாண்டியர், ஓகேங்களா, சேர சோழர் பாண்டியர் பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் நூலாசிரியர் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதுவும் 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், இது ரெண்டும் நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 1-2 கொஸ்டின் கண்டிப்பா மாட்டிக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கூற்றுகள், ஓகேங்களா, யார் என்ன கூட்டு சொல்லியிருக்கா அந்த மாதிரி கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதே போல தமிழை பத்தி, ஓகேங்களா, வட திராவிட மொழி என்று அழைக்கப்படுவது, இந்த மொழி என்று அழைக்கப்படுவது, இல்ல கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் இதை படிச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில ரிவோல்ட்ஸ், ஓகேங்களா, புரட்சிகள், ஓகேங்களா, சிப்பாய் கழகம், வேலூர் கழகம், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி, இதெல்லாம் வந்து ரிவோல்ட்ஸ், இதையும் கண்டிப்பா வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ஸ்ல ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஹிஸ்டரியில கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் பேஸ், ஓகேங்களா, கண்டிப்பா அமிலம் கார உப்புல கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காது. எல்லா சாப்டர்ல கூட அமிலம் கார உப்பு கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா. இதுல நான் சொன்ன எல்லா கொஸ்டினுமே வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அமிலம் கார உப்பு, பிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. யூனிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க, யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் அவங்களோட லா, ஓகேங்களா. அதாவது பிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஜெனரல் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, அதிகமா ஜெனரல் கொஸ்டின் அதாவது ஈக்குவேஷன்ஸ் வந்து இது மாதிரி தான் கொஸ்டின் அதிகமாக கேட்கறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக, ஓகேங்களா, லாஸ்ட் 1 வீக்காக யூனிட்ஸ், கண்டுபிடிப்புகள், லா, இது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி, ஓகேங்களா. ஜியாகிரபில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேளாண்மை,
ஓகேங்களா. இந்திய வேளாண்மை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன விளையுது, அதே போல அதோட பருவகாலம் எப்படி இருக்கு, அதோட பருவகால மாற்றங்கள் என்னென்ன, இது மாதிரி தகவல்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்குமே சென்சஸ் ஓகேங்களா, கண்டிப்பா சென்சஸ் கண்டிப்பா படிச்சாங்க. சென்சஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சென்சஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சென்சஸ் ஓகேங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 ஓகேங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உணவு உற்பத்திகள் ஓகேங்களா, எங்கெங்க எது விளையுது, எது முதலிடத்துல இருக்கு, அது மாதிரி பொதுப்போட தகவல்கள், அதே போல தகவல் தொடர்பு, இது போல தகவல்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நதிகள் ஓகேங்களா, நதி எங்க உருவாகுது, எப்படி உருவாகுது, அதை பற்றிய தகவல்களும் நல்லா படிச்சுக்கோங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ஓகேங்களா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே போலீஸ் எக்ஸாம்ல ஈஸியா தான் கேட்கறாங்க ஓகேங்களா. என்ன எஸ்ஐ 2015 எஸ்ஐ பார்த்த கொஸ்டின் பார்த்தாலும் சரி, 2010 கொஸ்டின் பார்த்தாலும் சரி, 2007 கொஸ்டின் பார்த்தாலும் சரி, எந்த கொஸ்டின்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது ஓகேங்களா. அதை கன்ஃபார்மா இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து நார்மலா நீங்க ஜென்ரலா தேவைப்பட்ட விஷயங்கள் அட்டவணை, எத்தனை அட்டவணை இருக்கு, எது எடுத்துட்டாங்க, இந்திய அரசியலமைப்பு எப்போ உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு, அதே போல வந்து ஒவ்வொரு பகுதிகளில் என்னென்ன இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அதே போல அடிப்படை உரிமைகள் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் ஓகேங்களா. இது இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் மினிட்ஸ் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஐநாடு திட்டம், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, நோபல் பிரைஸ், பிரிட்டிஷோட இது, நோய் தடுக்க மரபியல், விட்டமின், பிசிக்கல் யூனிட்ஸ், கண்டுபிடிப்பு, லா, அதே போல வந்து பாலிட்டி, ஜெனரல் பாலிட்டி ஓகேங்களா. நீங்க 6வது 10வது புக்ல கூட பாலிட்டி படிச்சே போதும் ஓகேங்களா. நீங்க எக்ஸ்ட்ரா கூட படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா 6வது 10வது பாலிட்டில வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கணும், 5 கொஸ்டின் கண்டிப்பா வந்துருவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிவோல்ஸ் படிச்சுக்கோங்க. அதே போல நிறைய அரசர்கள் உங்களால படிக்க முடியும் அப்படின்னா முன்னாடி படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேளாண்மை, விவசாயம், நிலக்கரி எங்க இருக்கு, தொழிற்சாலை எங்க இருக்கு, போக்குவரத்து எப்படி போகுது அப்படிங்கிற தகவல்கள், மெயினான தகவல்கள் வந்து படிச்சுக்கோ. ஜியோகிராஃபி ரொம்ப டஃப் கொஸ்டின் கேட்கறதுல உங்களுக்கு கொஸ்டின் டஃப் அப்படின்னா சயின்ஸ் வேற கொஸ்டின் டஃப் பண்ண முடியாது ஓகேங்களா. ஏன்னா மத்த எல்லாமே உள்ளபடி தான் கேட்க முடியும். அதே போல எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தான் கேட்பாங்க. கண்டிப்பா புக்ல இருக்கிறதோ ஏதோ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதோ கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஜென்ரல் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஆனா அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து 5 இயர் பிளான்ஸ் ஓகேங்களா. 5 இயர் 5ஆம் திட்டங்கள் வந்து கண்டிப்பா நிறைய வரும். அதனால நல்லா படிங்க, கண்டிப்பா உங்களால வந்து வெற்றி அடைய முடியும். ஒரு நம்பிக்கையோட படிங்க. அந்த 5 நாள் வந்து வேஸ்ட் பண்ண படிங்க.